இத்திரைப்படத்தில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையே. இக்கதையில் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் குறித்து கூறப்படவில்லை. இதனால் யார் மனதாகிலும் துன்பப்பட்டாலும் எங்களை உங்கள் வீட்டு பிள்ளையை மன்னித்து இதனை ஒரு பொழுதுபோக்காக மட்டுமே பார்க்கவும். Failure is an amazing teacher. There's a well-known story of this very successful man, and a reporter asked him, "Sir, how is it that you always succeed?" And he said, "Right decisions." I said, "How do you make right decisions?" And he says, "Experience." He says, "How do you get so experienced?" He says, "Wrong decisions and failure." So do fail, and it's all right to fail. எனக்குள்ளே எப்போவுமே இந்த ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இந்த ஒரு விஷயம். சொல்லு, அது என்ன விஷயம்? யார்? நான் தான்டா, உனக்குள்ளே இருக்கிறவன். ஓ, நீயா? சரி சொல்லு, அது என்ன விஷயம்? நான் யார்? எஸ் சார், ஓகே சார், தேங்க்யூ சார், கம்ப்ளீட்டட் சார். எனக்குள்ளே எப்போவுமே இந்த ஒரு விஷயம் தான் ஓடிட்டே இருக்கும். ஹே, நீயா? இரு, நீ யார் நான் சொல்லவா? எனக்கு தெரியும். நீ வளர்ந்த உடனே ஓட ஆரம்பித்த. ஸ்கூலுக்கு 15 வருஷம் ஓடினேன், காலேஜில் 4 வருஷம் ஓடினேன், கோடிக்கணக்கான பேருக்கு மத்தியில் வேலைக்கு ஓடினேன், கல்யாணம் பண்ண உடனே ஃபேமிலியை ரன் பண்ணவும் ஓடினேன். அப்புறம் வயசாச்சு, ஓடணும்னு நினச்சேன், பட் முடியல. அண்ட் ஃபைனலி ஸோ நீங்கள் இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கிறது தான். ஆனால் எனக்கு, நான் வாழ்ந்தால் ஒரு சராசரி மனுஷனாக வாழ விரும்பலை. ஏன்னா நான் செத்தா இந்த ஊரே என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு கதை சொல்லட்டா சார்? Right here, bringing swag with a man right here, living it up and sipping on beer. Yeah, clap for me man right here. Got the man with the plan. இவர் பேர் லால் பாண்டி. ஆக்சுவலி வி கால் ஹிம் அஸ் லைகர். இவரே நாங்கள் அப்படி கூப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா, ஏண்டா ஒழுங்கா பார்த்து வர மாட்டேன். என்னடா முறைக்கிற? ஃபைட்டர். அப்பயே சொன்னேன், கேட்டியா? சொன்னாதான் கேட்பியா? டேய், வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அங்கே தாண்டா அடிச்சா அவன். மச்சான், ஒரு நல்ல லீடருக்கு என்னடா தாங்க? ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறவன் ஜெயிக்கிற பப்பன் சைக்கிற பக்கம் நிற்பவன் அல்ல வீரன். தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்கிற வீரன். இவன் பேர் மித்ரன். இவனை நாங்கள் மேக்ஸ் தான் கூடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1082. The answer is 96. B is equal to 22/7. the area of the square is 807 meter square. இப்போ புரிஞ்சுதே. ஒரு மேக்ஸில் தான் கிளி, மற்றதில். ஸோ நாங்கள் 3 பேர். எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. டேய் சாரா. Big up Jamal, big up all your lovely people. One eternity later. மாப்பிள்ள, வர்றோம், உட்காடுறோம், சாப்பிட்றோம், கிளம்புறோம். இதை தவிர்த்து இந்த காலேஜில் நம்ம என்னடா பண்ணுறோம்? அது தெரிஞ்சால் நான் ஏன்டா அவன் கூட இருக்க போகிறேன்? ஆனால் நான் இருப்பேன். பிகாஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு பேனா, ஒரு நோட் இருந்தால் போதும், நம்ம தலையெழுத
Good morning. Today we are going to start M2M versus. டேய் என்னடா டான்ஸ் ஆடுறோம், ஒரு நெளிவு சுழிவே இல்லைடா. டேய் அதெல்லாம் முட்டி செத்தவெல்லாம் வச்சுட்டா அண்ணன் அப்படிதான். இதோ இவனை மாதிரியா? Die. Die. எழுதுறா. இவனுங்க சிரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா லாஸ்ட் செம்மில் சார் இருந்த லட்சணம் அப்படி. சேம் பிளடி சுச்சுவேஷன்ரா. அட்லீஸ்ட் இந்த ஒரு எக்ஸாமுக்காவது படிச்சிருக்கணும். 10 question out of 30. தட்ஸ் நாட் பேட்யா. நீ கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவ. பட் ஃபெயில் ஆகிட்டனா என்னடா பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண தேவையில்லடா. ஒரு தியரி கிளாஸாவது அட்டன் பண்ணாதானே, இதெல்லாம் உனக்கு தேவைதான்டா. மச்சான் நீ எதுக்குடா கவலைப்படுற? ஹூ கேர்ஸ் இஃப் யூ ஃபெயில்? இட்ஸ் ஜஸ்ட் ஐஐடி ப்ரோ. ஈவெண்ட் செம் வந்தால் ஈவெண்ட்னு ஓடிடுற, கேட்டால் அப்சர்வேஷன்னு கம்பி கட்டுற. ஆனால் செமஸ்டரில் மட்டும் பாஸ் ஆகிடுற. அது எப்படி மச்சான்? ஏய் ஷட்டப்டா, டோன்ட் லிசன் டு திஸ் லூசர்ஸ் மச்சான். எனக்கு தெரியும் நீ பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு. ஆமாம், நேற்று நைட்டு டீ சாப்பிட்லான்னு ஃபோன் பண்ணினேன், ஏன் எடுக்கலை? நான் சரி நான் அமிச்ச நோட்ஸ் அது படிச்சியா? டேய் லைகார், உன் புராணத்தை கொஞ்சம் நிறுத்து. மச்சான் நானும் ஒன்றை மாதிரி தான்டா. லாஸ்ட் டைம் நானும் சரியாக படிக்கல, பிகாஸ் ஐ வாஸ் ஸ்ரேயாடா. அவள் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படித்தா, ஆனால் நான் அவளை படித்தேன். இப்போ என்ன, ஒரு பிரச்சனை இல்லை. ஃபெயில் ஆனால் ஒன்றா ஃபெயில் ஆனால். மச்சான் நீ என் பார்த்தா மச்சான், போலியோ மருந்து ஊத்துறதுலேருந்து ஒன்றா இருந்தடா. ஃபெயில் ஆனால் ஒன்றா ஃபெயில் ஆனால் விட்ரா. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது எக்ஸாம்ஸ்லாம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. அப்போ சிரிக்க ஆரம்பித்தவன் இன்னும் சிரிக்கிறான். என்ன தெரியல? சொல்கிறேன் சார். MTM is a broad label that can be used to describe any technology that enables network devices to exchange information and perform actions without the manual assistance of humans. Artificial intelligence and machine learning facilitate the communication between the system, allowing them to make their own autonomous choices. MTM was first adopted in manufacturing and industrial settings where other technologies such as SCADA and remote monitoring help remotely manage and control data from equipments. MTM has since found application in other sectors such as healthcare, business and insurance. MTM is also the foundation of the Internet of Things, IoT. Okay, class disperse. ஓகே மேம். டேய் ஜெரி டிராயிங் ரூமில் பாடிட்டு இருக்காண்டா, வந்துருங்க. டிராயிங் ரூமில் ஜெரி பாடிட்டு இருக்கான், வந்துருங்க. வந்து பாரு, அப்பயாச்சும் ஈவெண்ட் பார்ட்டிசிபேஷன்னா என்னன்னு தெரியும். What the hell with this guy டா? அவன் பாடுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. இட்ஸ் பிளடி போரிங். என்ன போரிங்? நம்மளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் ஒரு வருஷம்தான், இதுக்கப்புறம் நம்ம காலேஜ் லைஃப் முடிய போகுது, அவ்வளோதானே மச்சான். கடைசி 2 வருஷம் எதுவும் தெரில. நம்மளோட லைஃப் எல்லாம் மாறப்போகுது மச்சான். இது இருக்கிற வர பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. யூ ஆர் ரைட்ரா. நான் இங்கே பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய வருது. ஸோ ஃபைனலி ஐ கேன் ரிவீல் மை டான்ஸ் டேலண்ட். உனக்கு சொல்லி கொடுத்து என்னோட ஸ்டெப்ஸ்லாம் மறந்து போச்சு. நான் போய் பார்க்க போகிறேன். நீ வந்தா வா, இல்லைன்னா நல்லா பாடுறீங்க.
ஆச்சு? வலிக்குதா? உனக்கு ஒன்று தெரியுமா? என்னை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. எழுந்துருமோ? இனிமே ஏதாவது பேசுமோ? உனக்கு என்ன ஆச்சு? இனிமே போகலாம். உனக்கு எழுந்துருமோ? எழுந்துருமோ? நம்ம போவா? நீங்கள் நல்லா ஆக்ட் பண்ணீங்க, பட் ஆனால் உங்களுக்கு நல்லா இன்னும் ப்ராக்டிஸ் தேவைப்படுது. ஸோ யூ ஆர் செலக்டட் ஃபார் திஸ். மச்சான், இங்கே இருக்கிற வரை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம். அப்புறம் என்ன, நம்ம ரூட்டு கிளியர் தான். போடே அப்படியே வீட்டுக்கு போ. அப்பா கிட்ட சொன்ன உடனே எப்படி பூரிச்சு மட்டும் பாரு. टाइगर का हुक्म। உன்னை காலேஜுக்கு படிக்க மாட்டேன் தான் அமிச்சேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆ, பொய் பொய், எப்போ பாரு பொய். அது இல்லைங்கில்ல. எவனும் பேசக்கூடாது, எவனும் பேசக்கூடாது. உன்னை படிக்கிற வேலை மட்டும் தானே பண்ண சொன்னேன். பா, என்னால் இன்ஜினியரிங்கே மட்டும் பண்ண முடியாதுப்பா. ஏன்? ஏன்னா நான் இங்கே பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் போதும். உனக்காக நான் பண்ணது தான் அதிகம். நீ நான் சொல்கிறத மட்டும் பண்ணு. பா, என்னால் நீங்கள் சொல்கிறத மட்டும் பண்ண முடியாது. எனக்குன்னு சுயமான சிந்தனை இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் படிக்கும் போது ட்ராயிங் கிளாஸ் சேர்த்துக்கணும்னு கேட்டேன். ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்துருக்கீங்க. டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுங்கன்னு கேட்டேன். ஆனால் நீங்கள் மேக்ஸ் டியூஷன் அனுப்பிச்சு. சரி, 12th படிக்கும்போது கிராஃபிக் டிசைனிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் கேட் கோச்சிங்கில் சேர்த்தீங்க. எனக்கு என்ன வரும் தெரியாது, எனக்கு என்ன பிடிக்கணும் உனக்கு தெரியாது. ஒரு 5 நிமிஷமாவது என் ரூம் எப்படி இருக்கணும்னு பார்த்துருக்கியா நீ? ஏய், ராமசாமி பையனும் உன்னை மாத்திராடா. அவங்க அப்பா சொன்னாருன்னு கேட் கோச்சிங் போனான், அவங்க அப்பா சொன்னாருன்னு மேக்ஸ் டிசைன் போனான். ஆனால் உன்னை படிக்க மட்டும்தானடா செய்ய சொன்னேன். ஆனால் நான் ராமசாமி பையன் இல்லையாப்பா. ஓ அப்படியா? சார் இப்போ பெரிய மனுஷன் ஆகிட்டார் போல். ஏதாவது சொன்னால் அந்த பிரேம்குமார் மாதிரி மேலே இருந்து கீழே குதிச்சுவான். நான் ஏன் குதிக்கணும்? அவன் ஆசையும் கனவையும் பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்காத இந்த சிஸ்டம் தான் மேலே இருந்து கீழே குதிக்கணும். அவன் யாருனாவது தெரியுமா? அவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னாவது தெரியுமா? he wants to become a poet பா. ஆனால் அவனால் ஆக முடியல. இப்போ என்ன, நீ சொல்கிற டிகிரியை மட்டும் வாங்கணும், நீ சொல்கிற வேலையை மட்டும் செய்யணும், நீ சொல்கிற லைஃபையே வாழணும், நீ சொல்கிறபடியே சாவணும், அவ்வளோதானே? நான் அதை பண்ணுறேன். இப்போ என்ன, நான் தானே உனக்கு எதிரி. ஆ, உனக்கு கஷ்டத்தையே காட்டாமல் வாழ்த்தல, நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஓகே.
என்னடா பார்க்குற? என்னதான்டா பண்ண போற? முதலும் கனவுகளுக்கு அப்போ ஒரு கதை சொன்னதா புரியும்ல? அப்பா, உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் பார்ட்டிஷன் நடந்துச்சு. அப்போது தன்னோட குடும்பத்தை மட்டும் மெட்ராஸ்க்கு காப்பாற்றிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் தான் ஹீரோ. தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுற போராட்டத்திலே தன்னோட சொத்து, பணம், செல்வாக்கு எல்லாத்தையும் அங்கேயே விட்டு வந்துட்டார். ஸோ ஒரே நாளில் ஹீரோ 0 ஆகிட்டார். சாரி, அவர் 0 இல்லை, ஹீரோ தான். மில்லில் வேலை செஞ்சார், கஷ்டப்பட்டார், ஒரு வீடு கட்டினார், நிறைய சொத்து சேர்த்து வச்சார். அப்போ தான் அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். இப்போ அவன் தான் நம்ம ஹீரோ. அவரும் கஷ்டப்பட்டார், பிஸ்னஸ்லாம் வளர்த்தாரு, நல்ல வேலைலாம் கிடச்சிது. அப்போ அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். இப்போ அவன் தான் நம்ம ஹீரோ. அவரும் மேனேஜ்மெண்ட், இன்ஜினியரிங், எஸ் சார், ஓகே சார், தேங்க்யூ சார், சந்தோஷமாக இரு, சோகமாக இரு, இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்தது, ரொம்ப தூரத்தில், இந்த பூமிக்கும் மனசுக்கும் நடுவில் நம்ம ஹீரோயினை பார்த்தார். ஹீரோயின் கேட்டா, ஹாய். ஹீரோ சொன்னார், ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹீரோயின் சொன்னா, இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க, சௌக்கியமாக இருக்கியா? அதுக்கு ஹீரோ சொன்னார், நான் நல்லா தான் இருக்கேன், சௌக்கியமாக தான் இருக்கேன். ஹீரோயின் சொன்னா, நீ ஏன் இப்படி பேசுகிற? எப்படி? இல்லை ஒரு மாதிரி மிஷின் மாதிரி. நான் அப்படி தான் பேசுவேன். அது இல்லைப்பா. டிடி லிலி, எங்கே ஓடுற? இல்லை, என்னால் நிறுத்த முடியாது, நின்னா நான் செத்துருவேன். செத்துருவியா? ஆமாம், நான் ஒரு ரேஸ் ஓடிட்டு இருக்கேன். ஓ, ரேஸா? என்ன ரேஸ்? இல்லை, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? அது என்ன ரேஸ்னு தெரியாமலே ஓடிட்டு இருக்கியா? இல்லை, ஆமாம், எல்லோரும் ஓடிட்டு இருக்காங்க, அதனால தான் நானும் அவங்க கூட சேர்ந்து ஓடிட்டு இருக்கேன். சரி, அதை விட, ரேஸில் நீ ஓடுறல, அப்போ நீ தானே ஃபஸ்ட்டு வருவ? நோ. செகண்ட்? நோ. தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ், செவன்த், எயித்? நோ. அடா, அப்போ நீ தான் நடுவில் ஓடிட்டு இருக்கியா? மிடில் மேனா நீ? ஆமாம், அதுதான் நான். ஒரு மீடியாக்கர், ஆர்டினரி, ரெகுலர். டே, நீ ஒரு தப்பான ரேஸில் ஓடிட்டு இருக்கடா. உனக்குன்னு ஒரு ரேஸை சூஸ் பண்ணேன், அதில் பாரு, கண்டிப்பாக நீ ஃபர்ஸ்ட் வருவியா இல்லையான்னு. நான் கேரண்டி இல்லை, என்னால் நிறுத்த முடியாது, நான் இப்படியே தான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். டே, இந்த ரேஸில் நீ போகக்கூடாதுடா. உனக்கு உன்னை பற்றி தெரியும்ல, அப்போ கண்டிப்பாக இந்த ஊருக்கு உன்னை பற்றி தெரிஞ்சு இருக்கணும். ஸோ ப்ளீஸ் கமான், கண்ணை துற. இல்லை, நான் திறக்க மாட்டேன், நான் இப்படியே தான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். ஆவரேஜ், ஸ்மைல் ப்ளீஸ், வாக், மீடியாக்கர், எஸ் சார், ஓகே சார், இப்படியே தான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அவனோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். அப்புறம் ஒரு நாள் செத்துருவான். என்ன கதை எடுப்பா இருந்துச்சு? எண்டிங்ஸ் கொஞ்சம் சரியில்லைல்ல? எண்டிங்ஸ்ப்பா. ஸோ இதில் என்ன இருக்குது? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது என்னோட கதையில் எண்டிங்ஸை நான் மாற்றுறேன்ப்பா.
திஸ் இஸ் ஹூ ஐ எம்பா, திஸ் இஸ் ஹூ ஐ எம். என்னால் என்னோடய பேஷனை விட முடியாது. ஐ எம் சாரிப்பா, ரியலி சாரி. இந்த கதையில் அந்த லாஸ்ட் ஹீரோ தான் என் பெஸ்ட் ஹீரோ, என் ஃபேவரட் ஹீரோவும் கூட. கண்டிப்பாக அந்த ரேஸில் நான் ஃபர்ஸ்ட் வந்துடுவேன்ப்பா. எனக்கு தெரியும்ப்பா. சரி சொல்லு, அந்த புது எண்டிங் என்னாச்சு? ஒரு நிமிஷம். ஹலோ. கால் பண்ணால் எடுக்க மாட்டியா? இல்லைமோ. இரு நீ ஏதோ சொல்ல வேணாம். சார் நாளைக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சாட்டர்டே தானே, நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்து தான் ஆகணும். வரலண்ணா? உன் பேர் தானே ஜோனு பேர் உள்ளவங்க எப்படி வராமல் இருக்காங்க நானும் நல்லா Keep a fadeaway shot 'cause we ballin' this platinum Patron every hour.